பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம். இந்த 12வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 12வது நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. ஆமென். நெகேமியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். சத்துருவின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சத்துருவுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியாதது நிமித்தம் நிறைய நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எப்படி சத்துரு ஸ்தோத்திரம் அவன் என்னென்ன காரியத்தை அவன் செய்து நம்மளை தந்திரமாய் அவன் ஸ்தோத்திரம் ஏமாற்ற பார்ப்பான் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் 3 வகையான காரியத்தை அவன் செய்கிறான். அல்லேலூயா. ஒன்று, நம்மளை ஸ்தோத்திரம் நம்ம எடுத்த தீர்மானத்தில் அல்ல எடுத்த காரியத்தில் அதை செய்ய விடாதபடி, அந்த காரியத்தில் வெற்றியை பார்க்கக்கூடாதபடி நம்மளை ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள்? கேலி செய்வார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், நிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இது ஒரு வகையான தந்திரம் கூட தான். ஆமென். இதை நம்ம கேட்க இது நம்முடைய காதுகளுக்கு நாம் வர நம்ம கேட்கும் போது நமக்குள்ள மன சோர்வுகள் என்ன செய்யப்படுகிறது? உண்டாகிறது. அல்லேலூயா. நமக்கு நம்மை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. என்னால் இது செய்ய முடியாது, என்னால் என்ன வெற்றியை பார்க்க முடியாது, என்னால் என்னை ஜெயத்தை பார்க்க முடியாது. அது படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் ஊழியத்துடைய காரியமாக இருந்தாலும் சரி, வேலையுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை உயர்ந்து விடக்கூடாது, அந்த லக்கை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி ஸ்தோத்திரம் இப்படி பலவிதமான காரியங்களை இந்த காரியங்களை கொண்டு வந்து அவன் என்ன செய்வான்? அவன் பேசிக்கொண்டே இருப்பான், சொல்லிக்கொண்டே இருப்பான். நமக்கு இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம், பெரிய ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நமக்கு ஒரு கலக்கம் வந்துடும். இனி என்னால் என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்க முடியாது. இனி என்னால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இனி என்னால் என்ன செய்ய முடியாது? ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது என்று சொல்லி நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவன் கொண்டு வந்து விதைக்கிறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது சத்துருவனுடைய ஒரு தந்திரம். அல்லேலூயா. 2வது என்ன செய்வான்னு சொன்னால் பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை செய்ய போறியா? ஸ்தோத்திரம். இது செய்வது நிமித்தம் என்ன செய்யப்படும்? உனக்கு பெரிய பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அல்லது உனக்கு படிக்க முடியாது, அல்லது உனக்கு இந்த வேலை செய்ய முடியாது, அல்லது இந்த ஊழியத்தை நீ செய்ய முடியாது, இதெல்லாம் உன்னை கொண்டு நடக்காது. ஏதோ ஒரு காரியத்தை சுற்றி நடக்கிற காரியத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த பயமுறுத்துதல்கள் நம்மை நோக்கி வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறோம். நம்முடைய தரிசனத்தை ஸ்தோத்திரம் அதோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? நிறுத்தி விடுகிறோம். ஸ்தோத்திரம் நாம் செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் என்ன செய்கிறோம்? போய்விடுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் இந்த பயமுறுத்துதல்கள் நமக்குள்ள வர, நம்மை நோக்கி பேசும்போது, நம்மை நோக்கி சொல்லும் போது நமக்கு அது ஒரு ஸ்தோத்திரம், இந்த பயம் நாளுக்கு நாள் ஸ்தோத்திரம் அது நமக்குள்ள இருந்து அந்த ஓட்டத்தை ஓட முடியாமல் தடுத்து நிறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 3வது ஸ்தோத்திரம் அவர் காரியத்தை செய்கிறான். அதுதான் ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படின்னா சமாதானப்படுத்துற மாதிரியே படுத்தி நம்ம என்ன செஞ்சிருவான்? ஸ்தோத்திரம் நம்ம ஏதாவது ஒரு வலையில கொண்டு போய் சிக்க வச்சிருவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெகேமியா கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தை அலங்கத்தை கட்டுவதற்காக ஸ்தோத்திரம் அதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த காரியத்தை அவள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள், சொல்லி பார்க்குறாங்க, பயமுறுத்தி பார்க்குறாங்க. நெகேமியா என்ன செய்ய போறதில்லை? அந்த பயப்படுறதும் இல்லை, இந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கிறதும் இல்லை. அடுத்து ஒரு காரியத்தை தந்திரமாக யோசித்தார்கள். என்ன செய்யலாம்? நெகேமியா இந்த வேலை செய்ய விடாமல் என்ன செய்யணும்? பண்ணணும். இந்த அலங்கத்தை எப்படியாச்சும் கட்ட விடாமல் பண்ணணும். அதுக்கு அவங்ககிட்ட வந்து ஸ்தோத்திரம் நல்லது போல பேசி, நெகேமியாவே என்ன செய்ய போறாங்க? ராத்திரி
உங்களை கொலை செய்ய போகிறாங்க. ஆமாம் ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம 2 பேரும் போய் இந்த ஆலயத்தில் போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். கவனிக்கணும். அப்போது அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், சமாதானப்படுத்துகிறது போல, அவனுக்கு சாதகமாக இருக்கிறது போல, ஆமாம் ஸ்தோத்திரம், அவனை நேசிக்கிறது போல இருந்து அவனை கொண்டு போய் ஆமாம் ஸ்தோத்திரம் இந்த வேலையை செய்ய விடாமல் அதை தடுத்து ஆலயத்தில் பூட்டி வைப்பதற்குண்டான ஒரு பிளான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். ஆமாம், இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம இன்னைக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்மளை சமாதானப்படுத்துகிறது போலவே இருக்கும், நமக்கு இருதயத்துக்கு நம்மளை அப்படியே ஆமாம் ஸ்தோத்திரம் ஒரு குளிர் ஊட்டுகிறது போல இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. அதில் ரொம்ப கவனத்தோடு கூட ஆமாம் ஸ்தோத்திரம் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே இந்த சத்துருவினுடைய வலையில் நாம் என்ன செய்ய மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். அல்லேலூயா. நெகேமியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியாது, அப்படி இருப்பதற்காக, ஒளிந்து கொள்வதற்காக, மறைத்து கொள்வதற்காக நான் என்ன செய்றேன், நான் வரல. எனக்கு தேவனுடைய பணி எனக்கு இருக்கிறது, என்னுடைய வேலை எனக்கு முன்னாடி இருக்கிறது, நான் அதை போய் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு என்னென்ன இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், அதை நான் பார்த்துக்கலாம். நான் ஜனத்தோட ஜனம் இருக்கணும். ஆமென். நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளோட நான் இருக்கணும். வேலை செய்கிற ஆட்கள் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள விட்டு போய் என்ன செய்ய முடியும், நான் வர முடியாது என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்து உடனே ஆவியில் உணர்கிறான், இது சத்துருவுடைய தந்திரம், இது கைக்கூலி கொடுத்து என்ன செய்யறாங்க, அனுப்பிவிடப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள ஆமாம் ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் உண்மையான தீர்க்க தரிசனம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆமென் போலியான தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம், அதை கேட்டது நிமித்தம் அநேக ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அநேக காரியங்கள் இழந்து போனதை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். அதனால் அவன் இப்படிப்பட்ட தந்திரமான ஆமென் ஸ்தோத்திரம் சூழ்ச்சிகளுக்கு ஆமென் தயவஞ்ச பேசுகிற அவன் இந்த பிடிப்பட்ட காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் விலக்கி கொள்ளுவது நல்லது. அல்லேலூயா. நெகேமியா அதை அறிந்து கொண்டது போல, நெகேமியா அதை புரிந்து கொண்டது போல, இதுக்கு பின்னாடி சத்துருதான் செயல்படுகிறான் என்பதை அறிந்து கொண்டது நிமித்தமாக அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய லக்கு 52 நாட்களில் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது. அல்லேலூயா. நாம் ஒரு ட்ராக்கில் நம்ம போய்கொண்டிருக்கும் போது, நம்ம ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கும் போது நம்மை நோக்கி என்ன செய்யும், ஆமென் ஸ்தோத்திரம் கேளிகளும் பரியாசங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை அவமானப்படுத்துகிற செயல்களும் நமக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் நமக்கு எதிராக என்ன செய்யும், இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இதில் 2லையும் விலகலையா, 3வது நயவஞ்சகமாய் பேசி, அல்லேலூயா, நயவஞ்சகமாய் பேசி, ஆதரவா பேசுகிற மாதிரியே பேசி, நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே இருந்து நம்மளை கொண்டு போய் எதிலையாவது ஒரு வலையில் சிக்க வச்சிருவாங்க. ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஆமாம், இது எப்படி தப்பித்து கொள்ள முடியும், இது எப்படி நம்ம வெளியே வர முடியும்? அதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாங்கப்பா. நெகேமியா எப்படி இந்த தந்திரங்களை அறிந்து கொண்டு அதில் சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய பணியை தன்னுடைய வேலையை செய்து முடித்தாரோ, அதுபோல ஆமென் ஸ்தோத்திரம் நாங்களும் இப்படிப்பட்ட ஆமென் வலைகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய பணியை செய்து முடிக்க அதுக்குண்டான கிருபையை, ஞானத்தை, அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னா அல்லேலூயா, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் படிக்கிற இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆமென் கவனித்து அவன் கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஆண்டவர் இருப்பான்னு சொன்னால் அவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் சத்துருவினுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவரே நீங்கள் தந்திரல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேடன் எப்படி பறவைகளை பிடிப்பதற்காக வலை
வலையை விரித்து விடுகிறான். ஆனால் அந்த வலையை அவன் பார்க்காத பறவைகள் அந்த வலையில் சிக்கிக் கொள்ளுகிறது. ஆனால் அந்த வலையை கவனித்த பறவைகள் ஸ்தோத்திரம் அதில் தப்பித்துக் கொள்ளுகிறது. அது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த தந்திரங்களை அறிந்து கொண்டு அதில் விழுந்து விடாதபடி, அதில் சிக்கிக்கொள்ளாதபடி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க விடுவித்து காத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இருக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் ஸ்தோத்திர தெய்வீக கிருபைகளை தந்து ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, ஒருவேளை ஸ்தோத்திர இந்த வார்த்தையை கேட்கும்போது இப்படிப்பட்ட காரியத்தில் நான் விழுந்து போய் இருக்கிறேன், நான் பயந்து போய் இருக்கிறேன், எனக்குள்ளது தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு ஒருவேளை ஆண்டவரே இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துருச்சு, நான் இழந்துட்டேன்னு நினைப்பாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை திரும்பவும் கட்டுவார், உங்களை திரும்பவும் எழுப்புவார், திரும்ப உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். நீங்க சோகம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இழந்ததை நினைத்து அன்று வேதனைப்படுவான்னு சொன்னால் அவர் நீங்க தைரியப்படுத்தும், திரும்ப அந்த கட்டு எடுப்பாங்க, திரும்ப அவங்களுக்கு ஞானத்தை தாரும், திரும்ப அந்த கிருபையை தாரும், அந்த சத்துருவின் தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய விசேஷித்த அபிஷேகத்தினால வரத்தை நான் நிரப்புங்கப்பா. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துவாராக.